விருச்சிகம் ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த கால வாழ்க்கையில் ரொம்பவும் மன உளைச்சலில் அல்லது ரொம்ப கவலையில் இருந்திருப்பீங்க. ஆழமான ரகசியங்கள் குடும்பத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும். விருச்சிக ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்றும் அதன் மறைமுகமான காரகத்துவமான 8ஆம் வீடு எப்போதுமே ரகசியங்களை தனக்குள்ளே புதைத்து வைத்திருக்கும் தன்மை கொண்டது. கோச்சார ரீதியாக நிழல் கிரகங்களான ராகு அல்லது கேது குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டிலோ அல்லது 8ஆம் வீட்டிலோ சஞ்சரிக்கும் போது நீண்ட காலமாக மூடி மறைக்கப்பட்ட குடும்ப ரகசியங்கள் எதிர்பாராத விதமாக வெடித்து கிளம்பும். இது சாதாரண ரகசியமாக இல்லாமல் குடும்பத்தின் பாரம்பரிய கௌரவம் அல்லது நெருங்கிய உறுப்பினர்களின் கடந்த கால தவறுகள் சார்ந்ததாக இருக்கலாம். இந்த ரகசியங்கள் வெளிவரும் போது குடும்ப உறுப்பினர்கள் அதிர்ச்சி உறைந்து போவார்கள். ஒருவருக்கொருவர் இருந்த பிணைப்பு தற்காலிகமாக சிதைந்து நாம் இவ்வளவு காலம் யாரோடு வாழ்ந்தோம் என்ற திகைப்பு மற்றவர்களிடம் ஏற்படுத்தும். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த அதிர்ச்சியிலிருந்து குடும்பத்தை மீட்டெடுக்க பெரும் மனப்போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்கள் எப்போதுமே ரகசியங்களை தனக்குள்ளேயே தான் புதைச்சு வைக்கிற தன்மை கொண்டவங்க நீங்க. அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக மூடி மறைக்கப்பட்ட குடும்ப ரகசியங்கள்லாம் எதிர்பாராத விதமாக வெடித்து கிளம்பும். அதனால இந்த ரகசியங்கள் வெளிவரும் போது குடும்ப உறுப்பினர்கள் வந்து அதிர்ச்சியில் உறைந்து போயிருப்பாங்க. சந்தேகம் உறவை பாதித்திருந்திருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே மற்றவர்களை எளிதில் நம்பாத குணம் சற்றே அதிகமாகவே இருந்திருக்கும். அவர்களின் 7ஆம் வீடான களத்திர ஸ்தானத்தில் சனியின் பார்வையோ அல்லது அசுப கிரகங்களின் தாக்கமோ ஏற்படும் போது இந்த சந்தேக புத்தி தீவிரமடைகிறது. துணையின் சிறு அசைவுகளையும் தொலைபேசி அழைப்புகளையும் நடவடிக்கைகளையும் சந்தேக கண்ணத்தோடு பார்க்க தூண்டும். இதனால் ஆழமான அன்பால் கட்டப்பட்ட உறவில் விரிசல் விழத் தொடங்கும். சந்தேகம் என்ற நஞ்சு உறவுக்குள் புகுந்துவிட்டால் அங்கு எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் பலன் இல்லாமல் போய்விடும். இந்த காலகட்டத்தில் பரஸ்பர பேச்சுவார்த்தை குறைந்து மௌனமும் குத்தலான வார்த்தைகளும் அதிகமாகும். ஆதாரமற்ற சந்தேகங்களால் துணையின் மனம் கடுமையாக புண்பட்டு அவர்கள் உங்களை விட்டு விலக நினைக்கும் அளவிற்கு சூழ்நிலை தீவிரமடையும். உங்களோட நீங்கள் வந்து ரொம்பவுமே சந்தேக புத்தி அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. உங்களோட சந்தேக புத்தி தீவிரமடையும் போது உங்கள் துணையோட சிறு அசைவுகளையும் தொலைபேசி அழைப்புகளையும் நடவடிக்கைகளையும் நீங்கள் சந்தேகத்துறை பார்க்க தொடங்கியிருப்பீங்க. அந்த சந்தேகம் என்ற நஞ்சு உறவுக்குள்ள புகுந்துட்டாலே அங்கு எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் பலன் இல்லாமலே போய்விடும். மறைக்கப்பட்ட உண்மை வெளிவந்திருக்கும். விருச்சிகத்தின் 8ஆம் வீடு என்பது புதையல்களையும் அதே சமயம் இருந்த உண்மைகளையும் குறிப்பதாகும். குருவின் பார்வை பலவீனமாக இருக்கும் போதோ அல்லது புதன் வக்ரமடையும் போதோ நீங்கள் மற்றவர்களிடம் இருந்து அல்லது மற்றவர்கள் உங்களிடமிருந்து மறைத்த பெரிய உண்மைகள் அம்பலமாகும். அது பரிவர்த்தனையாகவோ அது வேலை விஷயமாகவோ அல்லது முந்தைய காதல் விவகாரமாகவோ இருக்கலாம். இந்த உண்மை வெளிச்சத்திற்கு வரும்போது அதுவரை இருந்த மாயை கலைந்து நிஜம் சுடத் தொடங்கும். உண்மையை மறைத்ததற்காக நீங்கள் குற்ற உணர்வுக்கு ஆளாக நேரிடலாம் அல்லது மற்றவர்கள் உங்களை ஏமாற்றியதை அறிந்து துரோகத்தின் வழியை உணரலாம். இந்த காலகட்டம் உங்களுக்குள் ஒரு பெரிய தத்துவார்த்த மாற்றத்தை ஏற்படுத்தும். எதையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் தரும். அதாவது உங்களுக்கு இவ்வளவு நாள் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சிருந்த எல்லாம் இப்போ ஒரு பெரிய உண்மை வந்து உங்களுக்கு வெளியே வந்து அம்பலமாக போகுது. அதாவது வேலை விஷயமாவோ இல்லை பண பரிவர்த்தனையோ அல்லது முந்தைய கால விவகாரமோ இருந்திருக்கலாம். இந்த உண்மை வெளிச்சத்துக்கு வரும்போது தான் அதுவரை இருந்த மாயெல்லாம் கலைஞ்சி நிச்சயத்துடன் தொடங்கப் போகிறது. இவையெல்லாம் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில்
உங்களுக்கு நன்மைகளே தான் நடக்கப் போகிறது. நீண்ட நாள் ரகசிய வேதனை முடிவுக்கு வரும். விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே தங்கள் மனவேதனைகளை வெளியில் சொல்லாமல் தனக்குள்ளேயே பூட்டி வைக்கும் குணம் கொண்டவர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடு மற்றும் அஷ்டமஸ்தானத்தின் மீது இருந்த அசுப கிரகங்களின் பார்வைகளும் கடுமையான தசாபுத்திகளின் அந்தரங்களும் இப்போது விளங்குகின்றன. இதுவரை உங்களை உள்ளுக்குள் அடைத்துக் கொண்டிருந்த குடும்ப ரகசியங்கள், தொழில்துறை துரோகங்கள் அல்லது தீர்க்க முடியாத மன உளைச்சல்கள் அனைத்தும் பனி போல மறையும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலம் பெறுவதால் மனதில் இருந்த இனம் புரியாத பயம் நீங்கி ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடும் காலம் இது. இனி உங்கள் ரகசியங்கள் உங்களுக்கு சுமையாக இருக்காது. அவை உங்களுக்கான அனுபவ பாடங்களாகவே மாறும். அதாவது நீங்கள் ரொம்பவும் கடுமையான தசாபுத்தி நீங்கள் உங்களுக்குள்ள அழித்து கொண்ட குடும்ப ரகசியங்கள், தொழில் துரோகங்கள் அல்லது தீர்க்க முடியாத மன உளைச்சல்லாம் இனி பனி போல மறையப் போகிறது. குடும்பத்தில் உண்மையான புரிதல் உருவாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் சுப கிரகங்களின் பார்வை பதிவதால் கடந்த காலங்களில் இருந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் மற்றும் உறவினர்களின் தவறான புரிதல்கள் முற்றிலும் நீங்கும். தசாபுத்தியின் சுப அந்தரங்கள் செயல்படத் தொடங்குவதால் நீங்கள் பேசும் வார்த்தைகளின் உண்மைத்தன்மை உங்கள் குடும்பத்தினருக்கு புரிய ஆரம்பிக்கும். இதுவரை உங்களை தவறாக எடை போட்டவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து உங்களிடம் நெருங்கி வருவார்கள். விட்டு கொடுத்து செல்லும் மனப்பக்குவமும் குடும்பத்தில் அமைதியும் பரஸ்பர அன்பையும் விஸ்வரூபம் எடுக்கச் செய்யும். அதாவது உங்கள்கிட்ட இருந்த கணவன் மனைவி கடந்த காலத்தில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள், உறவினர்களுடைய தவறான புரிதல் எல்லாமே நீங்கி தசாபுத்தியின் மூலம் சுப அந்தரங்கள் செயலத் தொடங்க போகிறது. நீங்கள் பேசும் வார்த்தைகள் எல்லாம் உண்மைத்தன்மை மட்டும்தான் உங்கள் குடும்பத்தினருக்கே புரிய ஆரம்பிக்கும். மறைந்திருந்த வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் திறமைகள் இருந்தும் இதுவரை உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் திரைக்கு பின்னால் இருந்த நிலை மாறும். சூரியன் மற்றும் புதனின் சுப கோச்சாரம் அமைப்பால் உங்கள் மறைமுக திறமைகள் வெளிச்சத்திற்கு வரும். யாரும் எதிர்பார்க்காத ஒரு துறையிலிருந்தோ அல்லது நீண்ட நாட்களாக நீங்கள் மறந்துவிட்ட ஒரு பழைய தொடர்பிலிருந்தோ உங்களுக்கான புதிய தொழில்முறை அல்லது வேலைவாய்ப்புகள் தேடி வரும். இந்த அந்தரங்க காலத்தில் உங்களின் தனித்துவமான உழைப்பு பல மடங்காக பெருகி உங்களை ஒரு முக்கிய புள்ளியாக சமுதாயத்தில் அடையாளப்படுத்தும். இனி உங்களோட திறமைகள் எல்லாமே இனி உரிய அங்கீகாரம் கிடைக்காம திரைக்கு பின்னால் தான் இன்னும் நுழைஞ்செல்லாம் மாறிடும். அதாவது உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு துறையிலிருந்தோ அல்லது நீண்ட நாட்களாக நீங்கள் மறந்துவிட்ட ஒரு பழைய தொடர்பிலிருந்தோ உங்களுக்கான புதிய தொழில்முறை அல்லது வேலை வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகளே தான் நடக்கப் போகிறது. நீண்ட நாள் ரகசிய வேதனை முடிவுக்கு வரும். விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே தங்கள் மனவேதனைகளை வெளியில் சொல்லாமல் தனக்குள்ளேயே பூட்டி வைக்கும் குணம் கொண்டவர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடு மற்றும் அஷ்டமஸ்தானத்தின் மீது இருந்த அசுப கிரகங்களின் பார்வைகளும் கடுமையான தசாபுத்திகளின் அந்தரங்களும் இப்போது விளங்குகின்றன. இதுவரை உங்களை உள்ளுக்குள் அடைத்துக் கொண்டிருந்த குடும்ப ரகசியங்கள், தொழில்துறை துரோகங்கள் அல்லது தீர்க்க முடியாத மன உளைச்சல்கள் அனைத்தும் பனி போல மறையும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலம் பெறுவதால் மனதில் இருந்த இனம் புரியாத பயம் நீங்கி ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடும் காலம் இது. இனி உங்கள் ரகசியங்கள் உங்களுக்கு சுமையாக இருக்காது. அவை உங்களுக்கான அனுபவ பாடங்களாகவே மாறும். அதாவது நீங்கள் ரொம்பவும் கடுமையான தசாபுத்தி நீங்கள் உங்களுக்குள்ள அழித்து கொண்ட குடும்ப ரகசியங்கள், தொழில் துரோகங்கள் அல்லது தீர்க்க முடியாத மன உளைச்சல்லாம் இனி பனி போல மறையப் போகிறது. குடும்பத்தில் உண்மையான புரிதல் உருவாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் சுப கிரகங்களின் பார்வை பதிவதால்
கடந்த காலங்களில் இருந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் மற்றும் உறவினர்களின் தவறான புரிதல்கள் முற்றிலும் நீங்கும். தசாபுத்தியின் சுப அந்தரங்கள் செயல்படத் தொடங்குவதால் நீங்கள் பேசும் வார்த்தைகளின் உண்மைத்தன்மை உங்கள் குடும்பத்தினருக்கு புரிய ஆரம்பிக்கும். இதுவரை உங்களை தவறாக எடை போட்டவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து உங்களிடம் நெருங்கி வருவார்கள். விட்டு கொடுத்து செல்லும் மனப்பக்குவமும் குடும்பத்தில் அமைதியும் பரஸ்பர அன்பையும் விஸ்வரூபம் எடுக்கச் செய்யும். அதாவது உங்கள்கிட்ட இருந்த கணவன் மனைவி கடந்த காலத்தில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் உறவினர்களுடைய தவறான புரிதல் எல்லாமே நீங்கி தசாபுத்தியின் மூலம் சுப அந்தரங்கள் செயலத் தொடங்க போகிறது. நீங்கள் பேசும் வார்த்தைகள் எல்லாம் உண்மைத்தன்மை மட்டும்தான் உங்கள் குடும்பத்தினருக்கே புரிய ஆரம்பிக்கும். மறைந்திருந்த வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் திறமைகள் இருந்தும் இதுவரை உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் திரைக்கு பின்னால் இருந்த நிலை மாறும். சூரியன் மற்றும் புதனின் சுப கோச்சாரம் அமைப்பால் உங்கள் மறைமுக திறமைகள் வெளிச்சத்திற்கு வரும். யாரும் எதிர்பார்க்காத ஒரு துறையிலிருந்தோ அல்லது நீண்ட நாட்களாக நீங்கள் மறந்துவிட்ட ஒரு பழைய தொடர்பிலிருந்தோ உங்களுக்கான புதிய தொழில்முறை அல்லது வேலைவாய்ப்புகள் தேடி வரும். இந்த அந்தரங்க காலத்தில்